அவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ பனையைப் போல நிமிர்ந்து நிற்பாய். உன் வேதனை மாறி வாழ்வில் உயர்ந்த செழிப்பையும் வளர்ச்சியையும் நான் தருவேன். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வறட்சியான காலத்திலும் பனைமரம் வாடாமல் செழித்திருக்கும். அதன் வேர்கள் தண்ணீரை தேடி ஆழமாக செல்லும். அதுபோல இன்று நீங்கள் படும் பாடுகள் உங்களை அழிக்காது. மாறாக கர்த்தருக்குள் உங்களை ஆழமாக வேரூன்ற செய்யும். பனைமரம் பாரத்தை சுமக்கத்தான் நிமிர்ந்து வளரும். அதுபோல உங்கள் பாரங்கள் உங்களை உயர்த்தும் ஏணியாக மாறும். மேலும் லீபனோனின் கேதுரு உறுதியானது மற்றும் சுகந்த வாசனை உள்ளது. சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்ட இந்த கேதுருவையே பயன்படுத்தினார். அதுபோல கர்த்தர் உங்களை ஒரு விலையேற பெற்ற கருவியாக மாற்றுவார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை பனையைப் போல நிமிர்ந்து நிற்கவும் கேதுருவைப் போல ஓங்கி வளரவும் செய்வார். உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கும் காரியம் எதுவென்று உணர்கிறீர்களோ அதை இன்றே தேவனிடம் ஒப்பு கொடுத்து, நான் செழித்து வளருவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அப்போது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற தடைகள் உடைந்து நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வது நிச்சயம். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பனையைப் போலவும் கேதுருவைப் போலவும் பலப்படுத்தும். சோதனைகளில் துவளாமல் ஆழமாக வேரூன்றி இந்த நாள் முதல் உமது கிருபையால் செழித்து வளர உதவி செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.